பிரைஸ் ரோட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை இந்த வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நாளை கொடுத்து உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தரை என்னை ஆயத்தப்படுத்தி இருக்குது. இந்த வசனம் தியானிக்க போகிறோம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வசனம் அப்போஸ்தலர் 1:8. எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச பழகுன வசனம்தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை எல்லாருக்கும் நமக்கு அது பரிச்சயமான வார்த்தை தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடையணும். நமக்குள்ள ஒரு பெலன் உண்டாகும். பரிசுத்த ஆவி வரும்போது நம்மளை அறியாத ஒரு பெலன், வாய்கள் திறக்கப்படும். உம்மன்னு அவ்வளோ நேரம் உம்மன்னு இருந்தாலும் நமக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்ற உடனே நமக்கு பெலன் அடைய முடியும். யோவானே 16-17 எல்லாம் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டு வருகிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பிதாவின் ஆவி, குமாரன் ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவாங்க, நமக்கு போதிப்பாங்க, கண்டித்துணர்த்துவாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியான வரங்கள் கூட நாம் 1 கொரிந்தியர் 12 9 வரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இந்த எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அந்நிய பாஷை பேசும், அதோட நிறுத்திக்கு வந்து அந்நிய பாஷையோட நிற்காது. அந்நிய பாஷை வந்து ஒரு அடையாளம், அவிசுவாசிகளுக்கு அடையாளம். அதுவும் இல்லாமல் தேவனோடு நம்ம பக்தி விருத்திக்காக நம்ம தேவனோடு பேசுகிற வார்த்தை தான் அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசி ஓஞ்சு போயிடும். ஜனங்களுக்கு அதிலே திருப்தி அடையிறேன். அதல்ல, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பெலன் அடைஞ்சு எல்லா இடத்துலும் அந்த தேசம்லாம் சொல்லி எருசலேமில் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்த சமரியாவில் எல்லா இடத்துலையும் நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும். என்ன சாட்சி? மத்தேயு 28 சொல்லுகிறது, நீங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லப்படுகிறது. நான் கற்றுக்கொண்ட எல்லா விஷயத்தையும் கர்த்தருக்கு சுவிசேஷமாக கர்த்தரை பிரசித்தப்படுத்தணும். கர்த்தரை கொண்டு வரணும். முன்னாலே புறஜாதிகளுக்கு நம்ம சாட்சிகளாக நிற்கணும். ஆண்டவர் நம்ம வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களையும் சொல்லி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கணும். அது மட்டும் இல்லை, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கை கொண்டு அவர்களை உபதேசம் பண்ணணும். அவர் கட்டளையிட்டிருக்கிற வேதங்களை, அவருடைய அதிசயங்களை எல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி புறஜாதிகளை கர்த்தரிடத்தில் இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரணும். அது என்னோட நோக்கம்தான். நம்மளை தெரிஞ்செடுத்து பிரிச்செடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை அலங்கரித்து வச்சிருக்கனோட நோக்கமே அதுதான். பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம பெலன் அடையணும். சேவான் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவங்களாக அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 60 வசனங்கள் இருக்குது. அந்த 60 வசனங்களும் அவர் பிரசங்கமாக அதில் செஞ்சாங்க. அவர் பெலன் அடைஞ்சாங்க. அவர் பெலன் அடைஞ்சு கடைசி வரைக்கும் எதுக்கும் பயனுக்காத தைரியம் கொண்டு அவங்ககிட்டெல்லாம் அவங்க பேசினதாக நம்ம அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் அந்நிய பாஷை பேசுகிறது இயேசு கிறிஸ்து தானே. லூக்கா 4:18 சொல்லப்படுகிறது. அதில் என்னங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அதாவது தரித்திரன்னு சொல்லும்போது ஆண்டவரை அறியாத, ஆண்டவரோட வெளிச்சம் இல்லாதவங்க எல்லாம் தரித்திரர் தான். இயேசு அறியாத புறஜாதிகள் எல்லாம் தரித்திரம் தான். அவங்களுக்கு சுவிசேஷங்கிறத நல்ல விசேஷம். இந்த கொடுத்துருக்கிற பைபிள் இருக்கிற காரியங்கள் தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தான் நம்மளை எல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நறுங்கி இருக்கிற ஹிருதயங்களை, அதாவது வியாதியில், பலவீனத்தில், கடன் பாரத்தில், பாவத்தில், பாவக்கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் நம்ம விடுதலை பண்ண, அவங்களுக்கு சமாதானம் கொடுக்குற வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த சமாதான வார்த்தைகளை
அபிஷேகிக்கப்பட்ட நாம சும்மா அந்த அபிஷேகத்தை மூடி வச்சுட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்ககிட்ட கஷ்டப்படுகிறவங்களை போய் பார்க்கணும். 2 Corinthians 4:4 கூட ஒரு வசனம் இருக்குது. அவிசுவாசிகளுக்கு இந்த ஒளியின் பிரகாசம், இந்த சுவிசேஷத்தின் பிரகாசம் போய் அடையாதபடிக்கே அவங்க மனதை குருடாக்கி வச்சிருக்குது. அந்த குருடருக்கு பிரசித்தப்படுத்தன்னு சொல்லியிருக்குதுல்ல, அந்த குருடர் யாருன்னு கேட்டேன்னாக்கா அவிசுவாசிகள். அதாவது இந்த சுவிசேஷத்தின் ஒளியே அவங்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, சுவிசேஷம் வரும்போது கேட்கும்போது நம்ம மனம் ஒரு திருப்தி அடையும், சமாதானம் அடையும். அது ஒரு ஒளி, இருளாக இருக்கிற அந்த ஹிருதயம் ஒளி அடையிறதுக்கு அந்த பிசாசானவன் இந்த இதை பிரபஞ்சத்தின் தேவன் குருடு பண்ணி வச்சிருக்குதுன்னு சொல்லி அதில் வாசிக்க 2 Corinthians 4:4 நம்ம வாசிக்கலாம். அதே போல் இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாங்கள் பலனடைஞ்ச எல்லா இடத்திலும் சாட்சிகளாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தில், நம்ம தேசத்தில், நம்மளுக்குள்ளே நம்மளை தெரிஞ்சவங்கள ஃப்ரெண்ட்ஸ் நடுவில், வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம சாட்சிகளாக இருக்கணும். சாட்சிங்கிறது என்ன? நறுகுண்டு ஹிருதயம் உள்ளவங்களே நம்ம சீர்படுத்தி குணப்படுத்தணும். அதாவது அவங்களுக்கு இந்த வார்த்தையால், சுவிசேஷத்தின் ஒளியின் வார்த்தையினால் நம்ம குணப்படுத்தணும். அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்டேன்னு எதிர்பார்க்குற காரியம். இந்த மாதிரி காயங்களை எல்லாம் சிறப்பட்டவங்களை, அதாவது பாவத்தில் சிறையாக்கி கொண்டிருக்கிறவங்களை, பாவத்திலேருந்து வெளிவர முடியாது இருக்கிறவங்களை, அதெல்லாம் அதாவது அவிசுவாசிகளாக இருக்குது. விசுவாசம் சொல்லி பேர் சொல்லி சர்ச்சில் இருப்பாங்க. ஆனால் அவங்க இயேசுவே விசுவாசிக்க மாட்டாங்க, அந்நிய பாஷையும் குறை சொல்லுவா, விசுவாசிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நாம் அவங்க எல்லாம் ஒரு கட்டில் இருக்கிறாங்க, சாத்தாண்ட கட்டில் இருக்கிறாங்க, பாவக்கட்டில் இருக்கிறாங்க. அதில் நல்லா கட்டுண்டவங்களை விடுதலை ஆக்கவும் கூட கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61 முதல்ல ஒரு 5-6 வசனங்கள் அப்படி தான் இது இருக்குது. இயேசுதாமே சொல்லியிருக்கிறாங்க. லூக்கோ 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறாங்க. அந்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆவியானவரோட சித்தத்தின்படி அவரை நமக்கு பரிசுத்த ஆவியான கொடுத்தனோட நோக்கம் என்ன? அநேகரை நீதிக்குள்படுத்தணும், அநேகரை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகணும், அநேகர் கஷ்டத்தில் இருக்கிற குருடருக்கு பார்வை கொடுக்கணும், கட்டுண்டவங்களை விடுதலையாக்கணும், சிறப்பட்டவங்களை விடுதலையாக்கணும், ஹிருதயம் நறுங்குண்டவர்களை எல்லாம் சீர்படுத்தணும். இதுக்காக தான் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் நாம் புதைச்சி வைக்கக்கூடாது. நிச்சயமாக கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேன் சுவாமியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளே இருக்குதப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவரே நான் துக்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் அவரை பற்றியுள்ள சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஒரு பாக்கியம் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை சுற்றி எத்தனையோ குருடர், ஹிருதயம் நறுங்குண்டவர்கள், நொறுக்கப்பட்டவங்கள், வேதனைப்படுறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, கவலையோடு இருக்கிறவங்க, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் விடுதலை பண்ணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு சாட்சிகளாக நாங்கள் இருக்கணும். அந்த சாட்சியை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உணர்வுள்ள ஹிருதயத்தை தாருமாப்பா. சோத்திரிக்கிறப்பா. இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அவங்களும் ஒரு உற்சாகத்தோடு இனிமேல் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபையை கொடுங்க சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.